அன்புக்குரியவர்களே, வேதனையோடும் சஞ்சலத்தோடும் ஒரு வேளை இந்த காலை வேளையிலே துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தின் சொல்லப்பட்ட இந்த பின்னணி வரலாறு ரொம்ப சுவையான ஒரு வரலாறு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அந்நியர்களுடைய கைகளிலே அடிமையாய் மாட்டிக்கொண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிடும் பொழுது, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நாங்கள் அந்நிய தேசத்திலே துக்கித்திருக்கிறோம் என்று அவர்கள் கதற ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கடுமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களிலே நீங்கள் துக்கமாய் இருக்கிறீர்கள். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே முற்றிலுமாய் நீங்கள் திரும்பி வர வேண்டும். இப்பொழுதே அழுகையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்பி வாருங்கள். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். என் வாழ்க்கையிலே எத்தனையோ முறை பிரச்சனைகளும் போராட்டங்களும் உலக பிரகாரமான கடன் பாரங்களும் எனக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவை எல்லாவற்றிலும் இருந்து ஏற்ற நேரத்திலே ஏற்ற மனிதர்கள் மூலமாய் எனக்கு பல உதவிகளை ஆண்டவர் செய்து என்னை இன்று வரை கௌரவமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம், மனம் திரும்புங்கள். எந்த அளவுக்கு துக்கம் உங்களை அழுத்துகிறது, எந்த அளவுக்கு வேதனைகள் உங்களை அழுத்துகிறது, ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு, ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களை முற்றிலுமாய் உன் பக்கமாய் நாங்கள் திரும்பி வருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று இந்த காலையில் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்களேன். இந்த நாளிலே உங்களுக்கு பல அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு இடத்துல, இந்த இடத்துலேருந்து பணம் எனக்கு வர வாய்ப்பே இல்லை, வராது என்று நினைக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாசலை திறப்பார். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். மெய்யாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாறும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.